ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னா கேசரி தான். நம்ம வீட்டில் எதனா ஒரு விசேஷம்னா டக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரது கேசரி. இப்போ அந்த கேசரி ஸ்வீட்டை நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு வந்து ரவை 1 கப்பு, சர்க்கரை வந்து 3/4 கப்பு. நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து 1 சிட்டிகை, பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூனு, ரீஃபண்ட் ஆயில் 50 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் காஞ்ச திராட்சை. இது இல்லாமல் நம்ம கேசரிக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கூட செய்யலாம். நான் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லாமல் தான் செய்கிறேன். இவ்வளோ தான் நம்ம கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு செய்யும் போது தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் கேசரி. அதுக்கு தான் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ரவையை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்பவும் கருகிடாமல் லைட்டாக கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கினா போதும். நம்ம எப்போ கேசரி செஞ்சாலும் ரவையை வந்து நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும். ரவையை வறுக்காமல் செஞ்சுட்டா கேசரி நல்லா வராது, கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்காகத்தான் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரவையை வந்து வறுத்துட்டு செய்யணும். ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஜல்லடியில் ஜெலிச்சுட்டு வறுத்துக்குங்க. நானும் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஜல்லடியில் கொஞ்சம் ஜெலிச்சுட்டு தான் வறுத்துன்னு இருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். ரவையை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வேறு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுக்கும் போது ரொம்ப கருகாத அளவுக்கு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கினா போதும். இப்போ வறுபட்டுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம வெளியே எடுத்துடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்து எடுத்த அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்துடலாம். எண்ணெயை சேர்த்துட்டு இது கூட 1 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு, ஒரு கொதியை வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பப்பட்டால் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதிலேயே பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனால் இது பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம சேர்க்கும் போது அந்த கேசரிக்கு ஒரு தனி சுவை மனம் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 சிட்டிகை சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் சால்ட்டு சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இப்போ வந்து சர்க்கரை தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்க்கும் போது ஒரு பக்கம் போட்டுக்கின்னு ஒரு பக்கம் கரண்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டி எதுவுமே ஆகாத அளவுக்கு உதிரியாக வரும் ரவை. கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கின்னு அப்படியே இன்னொரு பக்கம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. நினச்ச நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்னு பார்த்திங்கன்னா இந்த கேசரி தான். ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. நம்ம ரவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா கேசரி ரெடி ஆகிடும்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.